ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் எடை குறையும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதன் மூலயமா உங்களோட உடல் எடையை நீங்கள் ஈஸியாகவே குறைக்கலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் பிடிக்கும். முக்கியமாக எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் சொன்னால் வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். நமக்கு உடம்பே சரியில்லைனா கூட நமக்கு எதிரில் இருக்கவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஐயோ ஒரு ஸ்பூனாவது எடுத்து சாப்பிடலாமே அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ளே தோணும் இல்லையா? என்ன தான் நம்ம வீட்டில் வகை வகையாக செஞ்சாலும் ஹோட்டலில் போய் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்டாலும் அந்த ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மட்டும்தான் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அது மாதிரி நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஆனால் உடல் பருமன் அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமை கட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்தீங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் பருமன் ஏறிடும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வீட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கான இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் மக்கானா எடுத்திருக்கேன். மக்கானா அப்படின்றது தாமரை விதை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு. இந்த தாமரை விதையை பார்த்திங்கன்னா நல்லா 4 கைப்பிடி இருக்க மாதிரி வெறும் கடாயில் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இது வறுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு விதையை எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்திங்கன்னா அப்படியே நொறுங்கணும். பொரி நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும். அது மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஆனால் தீயை விடக்கூடாது. தீயை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்மெல் நல்லா இருக்காது. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி பாதாம் பருப்பையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். தோலெல்லாம் நான் இதில் எடுக்கல, பாதாம் பருப்பு அப்படியே தான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலையே தோல் எடுத்துகிட்டு அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். நம்ம என்ன தான் கிரைண்ட் பண்ணாலும் லைட்டாக கொஞ்சம் பொரியாக தான் இருக்கும். இப்போ இது மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் இருக்க மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். கொக்கோ பவுடர் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஐஸ்கிரீமுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 4 ட்ராப் இருக்க மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் கூட விட்டுக்கலாம். வேணாம் அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் இருக்க மாதிரி நல்லா கெட்டி தயிர், வீட்டில் செஞ்ச கெட்டி தயிரை உபயோகப்படுத்துங்க. இப்போ இதை நல்லா அரைக்கணும். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண மட்டும் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா க்ரீமியாக ஐஸ்கிரீமாக நமக்கு மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மிக்சியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தண்ணியில் அடித்து நீங்கள் ஒரு ஜூஸாக கூட குடிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே போடுறதுக்கு ஒரு 4 பாதாம் எடுத்து நல்லா இது மாதிரி நுணுக்கி இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை அந்த மதியம் டைமில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். இந்த ஐஸ்கிரீம் 100 கிராம். இது 300 கேலரி. இது எங்கள் செகண்ட் ஸ்டேஜில் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு இதை ஒரு மதியம் லஞ்சுக்காக நான் கொடுத்துருந்த மெனு இது. ஏன்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கேலரி வேஸ்ட் தான். ஒரு நாளைக்கு 1000 கேலரி மட்டும்தான் அவங்களுக்கு ஃபுட்டோட மெனு கொடுக்குறோம் இல்லையா? அதில் ஒரு மதியம் லஞ்சுக்காக கொடுத்த மெனு இது. உண்மையிலே நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சது, வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லது. என் பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்ச நாளாக நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் மதியம் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு 300 கேலரி, வயிறு ஃபில்லிங்காக ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள், உங்கள் வீட்டில் வேறு யாரும் வெயிட் லாஸ் பண்ணலை அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நான் சொன்ன 300 கேலரி தான் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்காமல் பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்து இந்த ஐஸ்கிரீமை எடுத்துக்கோங்க. இப்படி தாங்க நாங்கள் வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு சாப்பிட்டு எங்களோட உடல் எடையை குறைச்சிட்ருக்கோம். என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸும் இது மாதிரி தான் ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் அவங்களோட உடல் எடையை குறைச்சிட்ருக்காங்க. உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா
இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, ஆயில் எடுத்துக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு விருப்பமான உணவுகளை நம்ம கைப்பட செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்றதுலையும் உடல் பருமன் ஈஸியாகவே குறைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.